அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு, கடந்த சில நாட்களாக இந்திய இணையதளங்களை முழுமையாக ஆக்கிரமித்துள்ள, அதே சமயம் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ள ஒரு மாபெரும் நிகழ்வு. அதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அல்லது சுருக்கமாக சிஜேபி. ஒரு அரசியல் கட்சியின் பெயர் கரப்பான் பூச்சி என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் இது ஒரு சாதாரண நகைச்சுவையோ அல்லது வெறும் இணைய மீம்ஸோ கிடையாது. இது இன்றைய இந்திய இளைஞர்களின் விரக்தி, கோபம் மற்றும் நகைச்சுவை உணர்வின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும். மே 2026 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய சிஜேபி மிக குறுகிய காலத்திலே ஆளுங்கட்சியான பாஜக மற்றும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஆகியவற்றின் சமூக வலைதளங்களில் பக்கங்களை விட பல மடங்கு அதிக பின்தொடர்களை பெற்று மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளது. இன்ஸ்டாகிராமில் சுமார் 2 கோடிக்கும் மேலான ஃபாலோவர்ஸை ஈர்த்துள்ள இந்த இயக்கம் எப்படி உருவானது? இதற்கான அடிப்படை காரணம் என்ன? இது வெறும் இணைய போராட்டம் தானா அல்லது உண்மையான அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் மிக விரிவாகவும் ஆழமாகவும் அலசப்போகிறோம். இந்த அமைப்பின் தொடக்கம் என்பது சமீபத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்தி அவர்கள் நீதிமன்ற விசாரணையின் போது கூறிய ஒரு கருத்திலிருந்து முளைத்த வேலையில்லாத திண்டாட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சில பத்திரிகையாளர்களை குறித்து பேசும்போது அவர்களை அமைப்பை தாக்கும் ஒட்டுண்ணிகள் என்று, எந்த வேலையும் கிடைக்காமல் சுற்றி திரும்பியும் கரப்பான் பூச்சிகள் என்றும் அவர் ஒப்பிட்டு பேசியதாக வெளிவந்த செய்திகள் ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்கள் மத்தியில் கடுமையாக கொந்தளிப்பை ஏற்படுத்தி, எப்போதெல்லாம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சாமானியர்களை இழிவுபடுத்துகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த இழிவு சொல்லை ஒரு ஆயுதமாக மாற்றுவது வரலாற்றில் நாம் பலமுறை கண்டிருக்கிறோம். அதையே தான் இந்திய இளைஞர்கள் செய்தார்கள். நீ என்னை கரப்பான் பூச்சி என்று சொல்கிறாயோ? ஆமா, நான் கரப்பான் பூச்சி தான் என்று நெஞ்சை நிமிர்த்து சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படிதான் கேஸ்டெக் மெயின் பி காக்ரோச், அதாவது நானும் ஒரு கரப்பான் பூச்சி தான் என்று முழுக்கம் இணையதளத்தில் காட்டுத்தீ போல பரவியது. பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் இந்திய மாணவரான அபிஜித் டிப்கே என்பவர் இந்த கோபத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான மற்றும் நகைச்சுவையான அரசியல் பகடியாக மாற்ற நினைத்தார். அதன் விளைவாக மே 16 காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு பெயரில் ஒரு சமூக வலைதளம் கணக்கை தொடங்கினார். ஒரு கூகுள் ஃபார்ம் மூலம் இளைஞர்களில் இதில் இணைய அழைப்பு விடுத்தார். அவர் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார், அடுத்த சில மணி நேரங்களில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதிலில் இணைவார்கள் என்று. இளைஞர்கள் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்திய இளைஞர்கள் பல பெரும் பிரச்சனையை சந்தித்து வருகிறார்கள். படித்து முடித்துவிட்டு வேலை தேடி அலைபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. வேலை வாய்ப்பின்மை என்பது பல சதாப்தங்களில் இல்லாத அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறது. இதற்கிடையில் பல ஆண்டுகளாக அரசு வேலைக்காகவும் மருத்துவ படிப்புக்காகவும் தயாராகும் மாணவர்களின் கனவை சிதைக்கும் வகையில் நீட் போன்ற பல போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள்கள் கசிவது தொடர்கதையாகி வருகிறது. பல லட்சங்களை செலவு செய்து படித்துவிட்டு ஒரு சிறிய வேலைக்கு கூட லட்சக்கணக்கோர் விண்ணப்பிக்கும் அவல நிலை இந்தியாவில் நிலவுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் இருக்கும் ஒரு இளைஞர்களை பார்த்து கரப்பான் பூச்சி என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அந்த கோபத்தின் இன்று சிஜேபி என்ற மாபெரும் அலையாக மாறியுள்ளது. இந்த இயக்கத்தின் அடையாளமாக கரப்பான் பூச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான உளவியல் காரணம் இருக்கிறது. கரப்பான் பூச்சி என்பது எளிதில் அழியாத ஒரு உயிரினம். அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் கூட அதில் தப்பிலிக்கும் அபாரண சக்தி கரப்பான் பூச்சிக்கு உண்டு என்று அறிவியலாளர்கள் சொல்வார்கள். இன்றைய இளைஞர்களும் தங்களை அந்த கரப்பான் பூச்சிகளுடன் ஒப்பிட்டு கொள்கிறார்கள். எவ்வளவு பொருளாதார நெருக்கடி வந்தாலும், விலைவாசி உயர்ந்தாலும், வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும், ஊழல் நிறைந்த அரசியல் அமைப்புகள் எங்களை நசுக்க நினைத்தாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் உயிர் வாழ்வோம், எழுந்து வருவோம் என்ற மாபெரும் செய்தியை இந்த கரப்பான் பூச்சி அடையாளம் உணர்த்துகிறது. இது ஒரு வெறும் பகடி கணக்காக இல்லாமல் இளைஞர்களின் குரலை ஓங்கி ஒலிக்கும் மேடையாகவே மாறியது. வேலை வாய்ப்பின்மை, ஊழல், அரசியல்வாதிகள், ஆடம்பர வாழ்க்கை மற்றும் அரசு தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி பல்வேறு மீம்ஸ்கள் மற்றும் சிறிய வீடியோக்கள் இந்த பக்கத்தில்
இந்த பக்கத்தில் பதிவேற்றப்பட்டன. இவை அனைத்தும் இளைஞர்களின் அன்றாட வழியும் மிக சரியாக பிரதிபலித்ததால் இது ஒரு சாதாரண மீம்ஸ் பேஜ் என்ற நிலையிலிருந்து மாறி ஒரு மாபெரும் சமூக இயக்கமாக உருவெடுத்து இன்ஸ்டாகிராமில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கட்சியான பாஜகவின் அதிகாரப்பூர்வ பக்கத்தை விட மிக அதிக அளவிலான ஃபாலோவர்ஸ்களை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பெற்றிருப்பது ஆளும் வர்க்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எந்தவித பணபலமும் இல்லாமல், எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல், வெறும் ஸ்மார்ட் போன்களில் கையில் வைத்துள்ள சாதாரண இளைஞர்களின் இப்படி ஒரு மாபெரும் மக்கள் திரட்சியை இணையதளத்தில் உருவாக்க முடியும் என்பது அதிகார மையங்களை மிரளச் செய்தது. இதன் விளைவாக மே 21 காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் எக்ஸ் தள கணக்கு, அதாவது முந்தைய ட்விட்டர் கணக்கு, இந்திய அரசால் முடக்கப்பட்டது. உளவுத்துறையின் அறிக்கையின்படி இது தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்துதலாக அமையலாம் என்ற காரணத்தை காட்டி இந்த கணக்கு முடக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. ஒரு நகைச்சுவையாக ஆரம்பிக்கப்பட்ட பக்கத்தை கண்டு அரசு ஏன் இவ்வளவு பயப்பட வேண்டும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்தது. சர்வதிகார போக்குடைய எந்த ஒரு அதிகாரமும் மக்களின் நகைச்சுவைக்கும் பகடிக்கும் மிகவும் பயப்படும் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் நிரூபித்துள்ளது. துப்பாக்கிகளுக்கும் தடிகளுக்கும் பயப்படாத அதிகார வர்க்கம் தங்களை நோக்கி வீசப்படும் ஒரு மீம்ஸுக்கு நகைச்சுவைக்கும் பயந்து நடுங்குகிறது. ஏனெனில் நகைச்சுவை என்பது நேரடியாக மக்கள் இதயங்களை சென்றடையும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். சிஜேபி கணக்கு முடக்கப்பட்டாலும் அதன் தாக்கம் குறையவில்லை. மாறாக அது இளைஞர்கள் மத்தியில் வீரியத்தை அதிகரித்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட பலரும் இந்த இணைய போராட்டத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். உலக வரலாற்றை சற்று உற்று நோக்கினால் இதுபோன்ற இளைஞர்களின் எழுச்சி பல நாடுகளின் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதை நாம் காண முடியும். ஊழல், விலைவாசி உயர்வு மற்றும் வேலைவாய்ப்பின்மை ஆகியவற்றால் விரக்தி அடைந்த இளைஞர்கள் எப்போதெல்லாம் ஒன்றிணைய இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் அரசுகள் ஆட்டம் கண்டுள்ளன. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது இப்போது இணையதளத்தில் மட்டுமே நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் இது எப்போது வேண்டுமானாலும் நிஜ உலக போராட்டமாக வீதிக்கு வரக்கூடும் என்ற அச்சம் அரசியல்வாதிகளுக்கும் நிச்சயமாக இருக்கும். இணையம் என்பது இன்று சாமானியர்களின் மிகப்பெரிய ஜனநாயக மேடையாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் செய்தி ஊடகங்கள் மற்றும் ஆளும் வர்க்கம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் இன்று தங்களது சொந்த கருத்துக்களை நேரடியாக சமூக வலைதளங்கள் மூலம் உலகிற்கு உறக்கச் செய்கிறார்கள். அந்த குரலின் வலிமைதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஒரு சொல்லால் தொடங்கிய இந்த புரட்சி இன்று கோடிக்கணக்கான இளைஞர்களை ஒரே கூடையில் கீழ்கொண்டு வந்துள்ளது. நாங்கள் ஒட்டுண்ணிகள் அல்ல, நாங்கள் இந்த தேசத்தின் முதுகெலும்புகள் என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு வெறும் ட்ரெண்டிங் டாபிக் என்பதை தாண்டி இந்திய அரசியலில் இளைஞர்களின் பங்கேற்பு மற்றும் அவர்களின் குரல் இனி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்த்தும் ஒரு பாடமாக அமைந்துள்ளது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்னும் நிகழ்வு இந்திய ஜனநாயகத்தின் ஒரு புதிய பரிமாணம் வளர்ச்சிக்காக பார்க்கப்படுகிறது. வருங்காலங்களில் இளைஞர்களின் கோரிக்கையை காது கொடுத்து கேட்காத எந்த ஒரு அரசியல் கட்சியும் நிலைத்து நிற்க முடியாது என்பதை சிஜேபி அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துள்ளது. இத்துடன் இந்த ஆழமான பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பற்றி உங்களது கருத்துக்கள் என்ன? உண்மையாகவே இந்த இனிப்பு புரட்சி நிஜ அரசியலில் மாற்றங்களை ஏற்படுத்துமா என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான மற்றும் சமூக முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.